ஸோ கைஸ் இப்போ என் கையில் பார்த்தீங்கன்னா Oppo Reno 8 அப்புறம் Reno 8 Proட அஃபிஷியல் டம்மி தான் வந்து இருக்குது. என்னதான் இது வந்து டம்மியாக இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஃபோனோட சேம் எக்ஸாக்ட் டிசைன் தான் பார்த்தீங்கன்னா இதுலையுமே வந்து கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு ஃபோனும் பார்த்தீங்கன்னா சைனாவில் வந்து ரொம்ப நாள் முன்னாடியே வந்து லான்ச் ஆயிடுச்சு. அதனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த ரெண்டு ஃபோனோட டிசைன் அப்புறம் ஸ்பெக்ஸோட ஓவர்வியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நமக்கு வந்து S21 Ultra அப்புறம் iPhone 13ஓட ரெண்டுமே வந்து பிளெண்ட் பண்ண எப்படி இருக்குமோ அதே டிசைன் தான் இதுலையுமே கொடுத்துருக்காங்க. S21 Ultraல இருக்கிற மாதிரி இதுலையுமே பார்த்தீங்கன்னா கான்டூர் கட் இருக்கு. அப்புறம் ஐஃபோன் மாதிரி இதுலையுமே நமக்கு வந்து ஃபிளாட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் என்னதான் இவங்க இப்படி காப்பி பண்ணாலுமே பார்த்தீங்கன்னா டிசைன் சீரியஸாகவே ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. அது பர்டிகுலராக இந்த Reno 8 Proல இன்னுமே வந்து பயங்கர ப்ரீமியமாக இருக்குது. இதில் ஆக்சுவலி இந்த சிராமிக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் Reno 8ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மேட் ஃபினிஷ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரே நெகட்டிவ் என்னன்னா இதில் பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மச்சஸ் மட்டும் பயங்கரமாக வந்து ஆகுது. அப்புறம் கலர்னு வரையில பார்த்தீங்கன்னா Reno 8 Pro பார்த்தீங்கன்னா டோட்டலாக 3 டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த 3 கலரில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குங்கிறது வந்து கமெண்ட்ஸ்ல வந்து சொல்லுங்கள். அப்புறம் Reno 8 Pro கேமரா மாடியூலில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பவர்ட் பை மாரி சிலிக்கான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி இந்த மாரி சிலிக்கான் பார்த்தீங்கன்னா ஒரு டெடிகேட்டட் சிப். இந்த சிப் என்ன பண்ணணும்னா நமக்கு வந்து கேமரா பெர்ஃபார்மன்ஸ் அதுவும் மெயினாக வந்து லோ லைட் பெர்ஃபார்மன்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ ஒரிஜினல் ஃபோன் வந்தோடனே நான் வந்து கேமரா எப்படி இருக்குன்னு வந்து டெஸ்ட் பண்ணிட்டு வந்து சொல்கிறேன். அப்புறம் மற்ற ஸ்பெக்ஸ்ன்னு வரையில பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபோன்லையுமே நமக்கு வந்து ஃபுல் HD ப்ளஸ் 120Hz டிஸ்பிளே தான் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ராசர்னு வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Reno 8 Proல வந்து dimensity 800 மேக்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட Snapdragon 888க்கு வந்து ஈக்குவலண்டாக வந்து இருக்கும். அப்புறம் ரெகுலர் Reno 8ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து dimensity 1300 வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரெண்டு ஃபோன்லையுமே நமக்கு வந்து 4500 mAh பேட்டரி. அப்புறம் ரெண்டுலையுமே பார்த்தீங்கன்னா 80 வாட் சூப்பர் வூக் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வேற லெவல். அப்புறம் ஃப்ரண்ட் டிசைன் வரையில பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து Reno 8 Proல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சிமெட்ரிக்கல் பெசல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அதனால பார்க்கறதுக்கு வேற லெவலில் வந்து இருக்கு. ரெகுலர் Reno 8ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சின் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ப்ரைஸிங்னு வரையில பார்த்தீங்கன்னா என் கெஸ் படி வந்து Reno 8 Pro 5G வந்து ஒரு 45,000 ருபீஸ்க்கு வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க. அப்புறம் Reno 8ல பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு 30,000 கீழே வந்து ப்ரைஸ் பண்ணுவாங்க நான் வந்து நினைக்கிறேன். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினச்சேன்னா ஆக்சுவலி சைனாவில் பார்த்தீங்கன்னா Reno 8 Pro Plusங்கிறது தான் வந்து நமக்கு இங்கே வந்து Reno 8 Proவாக வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கே சைனாவில் பார்த்தீங்கன்னா வந்து Reno 8 Pro ஒன்று வரும். அது பார்த்தீங்கன்னா Snapdragon 7 Gen 1ஓட வரும். ஸோ அந்த மாடல் இங்கே லான்ச் பண்ணியிருந்தாங்கன்னா இன்னுமே வந்து நல்லா இருந்திருக்கும். ஸோ பார்ப்போம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஜூலை 18 அப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் லான்ச் ஆகுது. ஃபோன் லான்ச் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக வந்து அன்பாக்சிங் வீடியோ வந்து போடுவேன். அப்போ வந்து இன்னும் டீட்டெயில்டாக அதை பற்றி பார்க்கலாம். அப்புறம் நம்ம ஸ்பான்சர்ஸ் A2Z மொபைல்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ஃபோனோட ப்ரீ புக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. நீங்கள் வந்து இந்த ஃபோன் வந்து ப்ரீ புக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸைட்டிங்கான ஆஃபர்ஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ மறக்காமல் போய் ப்ரீ புக் பண்ணிடுங்க.